தம்பி அங்க என்ன முணுமுணுப்பு? ஒண்ணும் இல்ல டாக்டர், உங்களை பத்தி தான் டாக்டர் பெருமையா பேசிட்டு இருந்தோம். காக்காய்க்கு தலை ரெக்க வச்ச மாதிரியே இருக்குது மூஞ்சி. மரகதம், அந்த பேபி மாத்திரை குடுமா. தலையெல்லாம் கேரா இருக்கு. மரகதமா? தங்க ரதம் மாதிரி இருக்குது. இவன் எப்படி இதை மெயின்டைன் பண்றான்னு தெரியல. பையன் பார்வையே சரியில்லையே. தம்பி அங்க என்ன பார்வை? அது ஒன்றும் இல்லை சார். மச்சான் பாத்தியா இதே எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு? கண்டிப்பாக உனக்கு என்ன நோய் இதுன்னு கண்டுபிடிச்சி சொல்றாரு. அது ஒன்றும் இல்லை டாக்டர். அது ஒன்றும் இல்லைண்ணா. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? மச்சா இதுதான் தருவா. இதான் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போக ட்ரீட்மெண்ட். டாக்டர் நான் என்ன சொல்ல வரேன்னா, சிரிக்காதீங்க டாக்டர். சொல்லவே இல்லையாப்பா. யோ லூசாயா நீ? என் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை வந்துறோம். என்ன பண்ணுகிற? அறிவில உனக்கு? தம்பி தம்பி இது ஹாஸ்பிட்டல், கத்த கூடாது. நீ ரொம்ப டென்ஷனா இருக்கற. இந்த பிபி மாத்திரை சாப்பிடு. டென்ஷன் கம்மி ஆயிடும். என் ஃப்ரெண்டுக்கு தான். அப்ப நீ சாப்பிடுப்பா. டாக்டர் எனக்கு பிபில ஒண்ணும் இல்ல டாக்டர். அப்ப நான் சாப்பிடுறேன். ஏன்னா எனக்கு பிபி இருக்கு. பாக்குறதுக்கு பிபி மாதிரி இருக்கற. நான் உயிரோட இருப்பனால செத்துருவேனான்னு கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கங்க. அப்பதான் என்னால எதுவும் சொல்ல முடியும். டேய் எதுக்கு அப்படி டென்ஷன் ஆகுற? இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிசல்ட் தர போறாங்க. அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாது. பி பாசிட்டிவ். சிஸ்டர் நம்ம தேர் பி பாசிட்டிவ் இங்க தான் இருக்காங்க. வாங்க வாங்க. ஏங்க என்னங்க பண்றீங்க? இல்ல சார் பிளட்டா? ஆமா. என் ஃப்ரெண்டுக்கு ஆறுதல் சொல்லுங்க. ஆளே காலி பண்றீங்க பொழுது. போங்க. சாரி மச்சான். என்னடா இந்த ஹாஸ்பிட்டல்ல பயங்கரமாகுது. அவங்களே கை விட்டு கிட்னி ஏத்துறானுங்க பொழுது. சீக்கிரமா இங்க இருந்து போங்க. குணா யாருங்க? ஸ்கேன் ரிப்போர்ட் தானமா அது? இதோ இருக்கு சார். ஏன் டாக்டர் ரிப்போர்ட் திருப்பி பாக்குறீங்க? பின் மண்டில என்ன இருக்குன்னு பார்த்தேன். பின் மண்டில இவன் மண்டில ஒண்ணுமே இல்ல பொழுது. இவன் நம்பி வந்துட்டமே. மச்சான் மச்சான் பயமா இருக்கு மச்சான். ஏன் டாக்டர் பதட்டமா இருக்கீங்க? அதாவது நீங்க என்ன சொல்ல போறீங்க எனக்கு தெரியும் டாக்டர். என் ஃப்ரெண்டுக்கு கேன்சரு. அவங்கள 10 நாள்ல செத்து போயிடுவா. அதான் டாக்டர். தம்பி 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 டென்ஷன் ஆகாதீங்க. ஏன் டென்ஷன் ஆவறீங்க? டென்ஷன் ஆகுது. கண்ணல கட்டி வச்சிங்களே டாக்டர். ஐயோ தம்பி அதுதான் கண்ணு எரிஞ்சுதுப்பா. அதான் கண்ணாடி கட்டி வச்சேன். அப்போ வயிறு எரிஞ்சா சட்டையை கட்டி வைப்பீங்களா டாக்டர்? தம்பி you are perfect all right. Enjoy your life. Carry on. அப்போ ஒண்ணு இல்லையா? ஒண்ணு இல்லப்பா. இப்பதான் மச்சான் ரிலாக்ஸா இருக்கு. ஆனா எனக்கு விருப்பம் மச்சான். ஏன்டா? பேங்க் அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. சரி. இந்த டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, சிம் கார்டு வரைக்கும் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டானுங்க. வெறுப்பாகுதுடா. என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. கையில காசு இல்லடா. பல் டாக்டர் உங்ககிட்ட காசு இல்லையா? யாரை ஏமாத்துற? ஏய் யார் ஏமாத்துறா? நானா நீயா? காலையில ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னலடா. அதனால தானே சாப்பிடாம வந்தேன். ட்ரீட் ஒரு டீ கடைக்கு கூட்டிட்டு வந்துக்கிற. நான் ஏமாத்துறேன் நீ ஏமாத்துறியா? கடுப்பேத்தி. பல் டாக்டர்லாம் காசு வச்சிருப்பாங்கன்னு யாரா சொன்னது? உனக்கு பல் டாக்டரோட கஷ்டம் தெரியுமா? தம்பிக்கு ஃபீஸ் கட்டணும், லேபுக்கு காசு கட்டணும். மச்சான் கூல்டா. காசு நான் கொடுத்துறேன். இந்தா நான் பிஸ்டிட்டு வந்துடுறேன். நீ காசு கொடுத்துரு. இனிமே வேணா இந்த மாதிரி கேட்டீங்க. எங்ககிட்ட வரவங்க நல்லா சிரிக்கிறீங்க. ஆனால் எங்கள் பொழப்பு சிரிப்பாக சிரிக்குதுடா. இந்தாங்க எவ்வளோ ஆச்சு? 30 ரூபா. கடையை நல்லா டெவலப் பண்ணி வச்சுக்கிறீங்க ஜி. இவ்வளோ சுத்தமான டீ கடையை நான் பார்த்ததே இல்லை. நான் தான் அவனை கூட்டின்னு வந்தேன். அப்புறம் டொமேட்டோவில் கூட உங்கள் கடையை பற்றி பார்த்தேன். ஆஃபர்ஸ்லாம் போட்டு தெறிக்க விட்டுக்கிறீங்க. இந்த அசுர வளர்ச்சிக்கு யார் காரணம்? உங்கள் கடினமான உழைப்பு தான். இப்போ சொல்லுங்கள் எவ்வளோ ஆச்சு? 30 ரூபா தான். கிழமை சார் தான் இருக்குது. 30 ரூபா தானே? எத்துங்க தம்பி. வாட் ஜி? என்ன 1 ரூபா வச்சுட்டு 30 ரூபாங்கிற? யோ 1 ரூபாவா? நல்லா ஊத்து பாரியா.
29 ரூபா காயின் ப்ளஸ் 1 ரூபா காயின் எவ்வளோ 30 ரூபா. இது கூட தெரியாம மச்சான் இங்க பாடுறா இவரோட. இது கூட தெரியாம விளையாடுறாரு பாடுறா. எவ்வளவு நேரம் முதுகுல அடிச்சிட்டு இருப்பீங்க? மூஞ்ச காட்டுக்கு நல்லா குழப்பி விட்டுறேன். ஒழுங்கா சொல்லியா? அட போயா, ஒன்னும் புரியல. கூட ஒருத்தர் வந்தாரு 30 ரூபாய்க்கு டீ ஒன்று சாப்பிட்டு 1 ரூபா குத்துட்டு போறாரு. நானா 1 ரூபா தரீங்கன்னு கேட்டா 29 ஒன்று 30. கரெக்டா தானப்பா சொல்லியிருக்கான். இருங்கப்பா காசு நான் கொடுத்துறேன். இருங்க நான் கொடுத்துறேன். அது இந்த நேரத்துல ஐயோண்ணா. ஹலோ மச்சான், டீ கடை என்னடா பிரச்சனை? மச்சான் அந்த பிரச்சனைல விட்றா. அந்த 30 ரூபா காய் நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் மச்சான் தெரியுது. அந்த பைத்தியக்காரன் சொல்றதுல உண்மைதான் மச்சான். என்ன சொல்ற? அப்ப நம்ம 30 நாள் செத்துருவோமா? டேய் 29 நாள்ல நீ செத்துருவான்னு சொல்லு. நம்ம என்ன செத்துக்கிறா? மச்சான் பயமா இருக்கு மச்சான். டேய் டேய் மச்சான் அழாதடா. டேய் டேய் ஏன்டா இப்ப கோந்த மாதிரி அதுனுக்குற? டேய் மச்சான் டேய் நான் சொல்றது கூட நீ பேசுறது எனக்கு கேக்குதுடா. டேய் பக்கத்துல நின்னு பேசினா கேக்கதான்டா செய்யும். இருடா வரடா அவன. டேய் நடுவுல 30 நாள்ல நம்ம செத்துறோம்னு சொன்னா நான் என்ன சாவணும்? இல்ல மச்சான், நான் செத்துட்டா நீயும் செத்துருவல மச்சான். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லாம் நான் கிடையாது. நீ போய் தனியா சாவு. மச்சான் உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்டா. என்னடா சொல்ற? அந்த 3வது கண்டிஷன் இருக்குல்ல, அது வந்து ஜபார் முதல்ல இருந்து 3வது கண்டிஷன் சொல்லேங்கற. முத கண்டிஷனை ஒண்ணு முடியலடா மச்சான். 29 நாள்ல உன் ஆசையெல்லாம் நிறைவேத்திடா. நீ உயிர் பச்சுப்ப மச்சான். உன் ஆசை எதான்டா சொல்றா. மச்சான் டக்குனு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலடா. அப்ப செத்துரு. ஏய் மச்சான் இருடா. இங்க வா. டேய் அட பாவி, இதான் ஆசையா? டேய் காத குறா. Are you virgin? ஏய் ஏன் வேர்க்குது? ஃபேன்ஸ் சரியா சுத்துறேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைமா? கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமாங்க. ஏய் என்னாச்சு? போன் வைப்ரேட் மோட்ல இருக்கு. இப்போ நீயே வைப்ரேட் மோட்ல ஆக போற. போன் ஃளைட் மோட்ல போயிடுச்சுங்க. அபிராமிடா. அபிராமியா? அபிராமி கிட்ட லவ் சொல்லணும்டா. ஃபர்ஸ்ட் லவ் மச்சான். அது அவ்வளவு சீக்கிரம் போகாது. லவ் அதை தேடி நம்ம போக கூடாதுடா. அது நம்மளை தேடி வரணும். அது நம்மளை போட்டு தாக்கணும். தலைக்கீழ புரட்டி போடணும். தலைக்கீழ திருப்பணும். அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஓ இப்போ தோணுதுடா. விண்ணை தாண்டி வருவாயா? ஏண்டா நான் உங்கள ஒன்று கேட்குறேன். லவ்னா பரோட்டா மாசாடா உங்களை பொட்டி போகிறதுக்கு? எல்லாம் கௌதம் மேனன் படம் பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்கீங்கடா. சரி இத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணை பார்த்துருக்குற, இப்போ எப்படி தேடி கண்டுபிடிப்பா? டேய் இங்க இருக்க அமெரிக்கான்னு சொல்லியிருக்காரா? இங்க இருக்க அபிராமி தேடி கண்டுபிடிக்க முடியாதா? இங்க தாண்டா எங்கேயோ இருக்கா என்னோட தேவதை. அம்மா கீழே ஒன்று தேடிட்டு இருந்தா இங்க துணி காய போட்டுருக்க. இங்க துணி காய வைக்காம உன்னை நட்டமா நிக்க வச்சு உன் தலைமையிலையாடா காய வைப்பாங்க? வர வர நீலாம் கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்ட. கொடு நான் துணியா காய போடுறேன். நீ கீழே போய் ஆனந்தமா சீரியல் பாரு, ஜாலியா. என்னம்மா அப்படி பாக்குற? இல்லடா நீ வேலைக்கு போனது வந்து யார்கிட்டயுமே பேசாம மூஞ்ச உருன்னு வச்சிட்டு இருப்ப. இப்ப என்னன்னா டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசின்னு எல்லாம் வாங்கிட்டு இருக்க. உன்கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுதுடா. அம்மா நம்ம வாழ போறது வெறும் கொஞ்ச நாள். எப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியுதோ யாரும் வேலைக்கே போக மாட்டாங்க. வீட்டிலே இருந்துருவானா பாத்துக்குவேன். என்னடா நாளைக்கு சாவ போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அம்மா இன்னொரு மேட்டர் சொல்றேன் கேட்டுக்கோ.
நம்ம வாழ்கிற நொடி மட்டும்தான் நமக்கு சொந்தம், அடுத்த நொடி நமக்கு சொந்தம் கிடையாது. இது எப்போ நம்ம மனசில் யாருக்கும் தோணுதோ இந்த உலகத்தில் பிரச்சனையே வராதுன்னா பார்த்துக்குவேன். என் புள்ள எவ்வளோ அறிவாக பேசுகிறான், ஆனால் எனக்கு தான் புரிஞ்சிக்க தெரியல. இதுக்கு உன் தலைவர் கமல் பேசுறதே புரிஞ்சிடும் போல இருக்கடா எனக்கு. அவரை அசிங்கப்படுத்துறியா நீ? சரி, துணியை காய வச்சுட்டு வா. சரி சரி. கடையில் யாரும் இல்லையா? 2 பிஸ்கட் திடீர்னு போயிட வேண்டியதான். என் தலையில மூடி கோத்துட்டு போயிடலான்னு பார்க்குறியா? யோ, மூடி வைக்கிற ஜாடி மாதிரி தலையை வச்சுனா எனக்கு எப்படியா தெரியும்? ஆமாம், இவ்வளோ நேரம் இங்கே இருந்தா. சரி சரி, கோவப்படாம போ, ரெஞ்சிரி போட்டு போ. வந்துட்டான் காலங்காத்தாலே. டே ஜானே, யாரா அது நம்ம யாரால் இங்கிலீஷ் வேர்ட் படிக்குது? தெரியல. எப்பா தெரியாமல் தோன்ற முடிக்கும். யோ, இஞ்சி டீ போட சொன்னால கூச்ச மேல ஒரு டீ போட்டு தர. ஏய், பாட்டில் எடுத்து மண்டை லட்சணம் வச்சுக்க, மண்டை தொண்டைக்கு இறங்கிடும். நல்லா சொட்ட வரைக்கும் பட்டை போடுறது ஒரு டீ போட தெரியல. இருடா, கார்பரேஷனில் சொல்லி உன் கடையை தூக்குறேன். இந்த 7 வேற என் காலில் வருது. இன்னைக்கு நம்மளை வெறுப்பேற்ற பண்ண மாட்டானு போலுது. வா மச்சான், எப்படி இருக்கிற? வாகுனா, ஒரு இஞ்சி டீ சாப்பிட்றியா? அதெல்லாம் வேணாண்ணா. இஞ்சி டீ. சரி, அபிராமி இருக்கால? மனச தினப்பத்திக்கு மச்சான். அபிராமி கல்யாணம் ஆகி உசுல மட்டும் செட்டில் ஆயிட்டா மச்சான். ஏய், அபிராமி அம்பத்தூர் ஐடி பார்க் தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா? நீ எந்த அபிராமி சொல்ற? ஏய், கேவலமா நடிக்காத, வா போலாம். மச்சான் ஒரு நிமிஷம் இரு மச்சான். காக்கா முக்கா வாடா. வணக்கத்தல. யாரா அவங்க? யாருக்கு தெரியும்? கை காமிச்சா. பா, எவ்வளோ பெரிய பில்டிங்கு. எங்கே இருந்தால் அவனெலாம் காசு வருதோ, நம்மளால ஒரு குச்சை கூட கட்ட முடியல. டேய் வாடா போலாம். அபிராமி இங்கே தானே ஒர்க் பண்ணுறா? என்னது இப்படியே வா? ஆமாம், இப்படி தான். டேய், நைட்டி கம்பெனி உள்ள லுங்கி கட்டு போனாலே பொண்ணுங்க கேவலமாக பார்க்கும். இது ஐடி கம்பெனி மச்சான், அசிங்கமாடா. நான் வரல போலாம். ரைமிங்காக பேசுகிறேன், டைமிங்கை வேஸ்ட் பண்ணாது. வாடா மச்சான். வேணாம். ஏய், நான் 2 days லீவ் கேட்டேன்டி. நான் தான் அப்பயே சொன்னேன்ல. அம்மா, நீ சொன்ன மாதிரி ஃபிகருங்களாம் இருக்காங்க, பேசாமல் இங்கே இருந்துரு. இப்போ பாரு, அது ஒன்றும் இல்லை மச்சான். லுங்கி டான்ஸ் அப்படி திரும்பி வந்து இப்படி கட்டணும்னு வச்சுக்க, டான்ஸ் காம்படிஷன் நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுப்பானுங்க. டான்ஸ் காம்படிஷன்? ஆமா மச்சான், நீ உள்ள போய் ரெஜிஸ்டர் பண்ணு, நான் இங்க என்ன ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். பை தி பை, டான்ஸ் பத்தி சொல்லணும்னா, ஏய், நீ தான்டா லூசு. ஹாய் அபி. நீங்க அபிராமி தானே? நீங்க ரம்யா தானே? ஆமா. சார் யாரு? என்ன தெரியலையா? தெரியலையே. அங்க நிக்கிறானே, அவன் யாரும் தெரியுதா? பிரபுதேவா மாஸ்டர் இருக்கார்ல, அவர் ரைட் டு லெஃப்ட் தான் எடுப்பாரு. ஆனா நானு லெஃப்ட்ல இருந்து ரைட் எடுப்பேன். அதுவும் சல்மார் ஆட ஆரம்பிச்சேன்னு வச்சுங்களேன், நிறுத்தாம ஆடினே இருப்பேன். சல்மார் தெரியல. அவனையும் தெரியல, என்ன பண்றது? போலாம் வாடி. ஹலோ. உங்க கிளாஸ் ராமானுஜன் ஞாபகம் இருக்கா? நம்ம குணாடி. ஓ, மிஸ்டர் ஷாஜஹான். எஸ். எப்படி இருக்க? ஹாலே டீசென்ட்டா மாறிட்ட. தேங்க்யூங்க. ஒரு சேஞ்ச் வேணாமா? ஆமா, என்ன இந்த பக்கம்? கல்யாணமா? ஐயோ, இப்பதாங்க ப்ரொபோஸே பண்ண போறேன். பொண்ணு யாரு? இந்த ஆபீஸ்லயா வேலை செய்யறா? இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறா. இங்கதான் எங்கேயோ இங்கதாங்க இருக்கா. நீ இன்னும் மாறலையா? ஏய், இவன் திருந்தவே மாட்டான்டி. 8 வருஷமா சிங்கிளா விசிட்டிட்டு இருக்க. ஓ ஷிட். விடுடி, போயிட்டு போறோம். ஐயோ, ஹலோ. உங்ககிட்ட லவ் சொல்லணும்னு வந்தேன், சொல்லிட்டேன். இப்போ நான் கிளம்புறேன். பாய்.